ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, துளிர் பாருங்கள். இந்த காலனி ஃபுல்லாக இப்போ வந்து பூ வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இன்றைக்கான பூ வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 9 கிலோ பக்கம் வந்திருக்கு. ஸோ ரேட் வந்து 300 போயிட்டுருக்குங்க. ஸோ ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்குது. இப்போ வந்து கத்திரி இல்லையா, ஸோ கத்திரியில் வந்து பூ வந்து விலை கம்மியாக தாங்க போயிட்டுருக்குது. ஸோ முகூர்த்த சீசன் எதுவும் இல்லை, ஃபெஸ்டிவல் எதுவும் இல்லை. இனிமேல் வந்து ஆக்சுவலாக அந்த பேட்ச் கலைஞ்சதுக்கப்புறம் கத்திரி முடிஞ்சிச்சுன்னா ரேட் வரும். ஏன்னா முகூர்த்த சீசன் வரும் இல்லையா, அப்போ ரேட் அதிகமாக வரும். ஆல்ரெடி வந்து துளிர் மருந்து வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், என்ன துளிர் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து முகப்புழு வந்து மருந்து அடைக்கணுங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு முகப்புழு மருந்து அடைங்க. துளிர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 2 வருஷம் செடிங்க, அவ்வளோ சூப்பராக துளிர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பேட்ச் வந்து நாங்கள் 30 கிலோக்கு மேலே எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் பூவே வந்து 9 கிலோ வந்துருச்சுங்க. ஸோ நேற்றைய பூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ தான் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9 கிலோ பக்கம் வந்துருச்சுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து ரேட் வந்து ஒரு மல்லி வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 1 லட்சம் வருமா, 2 லட்சம் வருமா, வருஷத்துக்கு வந்து ஒரு வருஷத்தில் 30 சென்ட்டில் 15 லட்சம் வரும், 5 லட்சம் வரும், 10 லட்சம் வரும்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்றது ரியலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க தாங்க சொல்ல முடியும். சும்மாவே என்ன சொல்கிறது, ஒரு தம்ப்நெயில் வந்து நம்ம வந்து 5 லட்சம் வரும், 10 லட்சம் வரும்ன்றது வந்து சொல்லலாம். பட் நானும் பார்த்துருக்கேன். 1 லட்சம் வருமா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்க்குறேன். அது இல்லாமல் எங்களோட தோட்டத்துக்கு நியர்பையில் நிறைய தோட்டம் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன், கேட்டேன் நான் எப்படிங்க எவ்வளோ வருது அமௌண்ட்டு, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஓரளவு அமௌண்ட் வந்து உண்மையிலே வந்து விநாயகர் சதுர்த்தி மாதம் வந்து 1.5 லட்ச ரூபா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தோட்டத்துலேயுமே ஓரளவுக்கு அப்போ ரேட்டு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1200 போட்டிருக்காங்க. 1200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோ அறுத்தோம் அப்படின்னா கூட 12,000 இல்லையா. ஸோ 1000 800 மேக்ஸிமம் நம்ம டிஸ்ட்ரிக் பொறுத்து தாங்க ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இடையில் வந்து நிறைய கமிஷன் போகுது, நிறைய நம்ம வந்து வேலையாட்களுக்கு கூலி கொடுக்கணும், அப்புறமா வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொடுக்கணும், அப்புறம் மருந்தடிக்கிற கூலி கொடுக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் அது வந்து ஒரு நாள் செலவு 2 நாள் செலவு போக மீதி அமௌண்ட் வந்து நமக்கு லாபமாக தான் தெரியுது. ஸோ மல்லி வந்து தாராளமாக ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் சாதாரணமாக எடுக்கலாம். ஸோ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 3 பேட்ச் இருக்கணுங்க. ஸோ 3 பேட்ச் அப்படின்னா ஒரு பேட்ச் வந்து பூ அறுத்துட்ருக்கணும், ஒரு பேட்ச் வந்து கட் பண்ணி விட்டுருக்கணும், ஒரு பேட்ச் வந்து துளிர் இருக்கணுங்க. ஸோ 3 பேட்ச் வந்து தொடர்ந்து நம்ம பறிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தாராளமாக 1 லட்சன்றது 2 லட்சமாக கூட எடுக்கலாம். ஸோ மல்லியில் வந்து நல்ல ஒரு அமௌண்ட் வருதுங்க. ஸோ எங்கள் சைடு வந்து தாராளமாக பூ எடுக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து மேக்ஸிமம் என்ன சொல்கிறது 100லேருந்து 150 கிலோ வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கள் சைடு ஒரு ஏக்கரே வச்சுருக்காங்க. ஒரு ஏக்கருக்கான ஆள் வந்து அதிகமாக தேவைப்படுங்க. ஸோ ஆள் வந்து ஒரு 10லேருந்து 20 பேர் பக்கம் தேவைப்படும். கழனி ரொம்ப ஆள் இருப்பாங்க, கழனி ரொம்ப ஆள் பூ பறிச்சிட்டு இருப்பாங்க. பேட்ச் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து கூலி நம்ம கொடுக்குறது வந்து ரொம்ப கம்மி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு வந்து நாங்கள் 60 ரூபா கொடுக்குறோம். எங்கள் சைடு ஃபுல்லாக 60 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ செலவு பண்ணாலுமே மல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் சார்ஜ் தாங்க போயிடுது. இப்போ ஒரு 500 விற்கிது அப்படின்னா ஒரு 50 கிலோ போடுறோம் அப்படின்னா 25ல் 25,000 வருது. அப்போ அந்த 25,000 நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கான செலவு வந்து கூலியை வந்து 25 கிலோவுக்குமே நீங்கள் வந்து ரேட் வந்து 60 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 25 கிலோவுக்கு வந்து 25,000 ஆக்சுவலாக 1000 போச்சு அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு, இல்லை 500 போனதுன்னா எவ்வளோ வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த ரேட்லாம் வருமா, இல்லை சும்மா இமேஜின் பண்ணி சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஸோ நல்ல ரேட்டே போயிட்டுருக்குது. 700, 800, 1000, அப்புறமா 1200, 1500 வரைக்கும் போயிட்டுருக்குது. ஸோ ரேட் வந்து மல்லி எவ்வளவோ பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதில் வந்து கம்பேர் பண்ணும்போது செலவு வந்து மேக்ஸிமம் 1 நாள் 2 நாள் தாங்க. 1 நாள் 2 நாள் செலவு நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா மீதி அமௌண்ட் வந்து நமக்கு லாபம் தான். ஸோ மல்லி வந்து கண்டிப்பாக லாபம் வருது. நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நீங்கள் எந்த மெயின்டெனன்ஸும் பண்ணாமல் வந்து அமௌண்ட் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஸோ நாங்கள் பண்ணது வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து 2 வருஷம் வரைக்கும் ஒரு நல்ல செடி வளர்ந்துருச்சு சூப்பராக. இந்த டைம் ஆக்சுவலாக நாங்கள் 30லேருந்து 40 ஆக்சுவலாக 40 கிலோ வரைக்கும் பூ வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல பூ வரும். இந்த பேட்ச் நான் உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லி வந்து டேட் வைஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், எவ்வளோ ரேட் போகுது அண்ட் எவ்வளோ பூ போட்டிருக்கோம் அப்படின்றது. ஸோ பூ பொறுத்த வரைக்கும்
நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் வால் பெயின் இருக்கா, இல்லை வந்து புழு இருக்கா, ஆரஞ்சு புழு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உடனே மருந்து கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் மருந்துக்கு வந்து நிறைய செலவு பண்ணணுன்றதுலாம் அவசியம் இல்லைங்க. ஸோ மருந்துமே நீங்கள் வந்து ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நல்ல பவர்ஃபுல்லான மருந்து அடிங்க. அடுத்த 2 நாள் கழித்து ஒரு நார்மல் ரூ. 100 கூட 100 ml மருந்து இருக்குது. ஸோ அது வாங்கிட்டு சும்மா லைட்டாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ப்ரே கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக அந்த பூச்சி கண்ட்ரோல் வரும். பூச்சி கண்ட்ரோல் வந்து நம்ம பூ வந்துச்சுன்னா அடுத்து நம்ம மருந்தோட டோஸ் வந்து இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நமக்கு தேவை பூச்சி அன்னன்னைக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு, நல்லபடியாக பூ வருது அப்படின்னிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. ஏன்னா பூவை பொறுத்த வரைக்கும் மல்லி வந்து நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா குப்புன்னு 2-3 நாள்லேயே ஃபுல்லாகவே பூ வந்துடும். ஸோ நம்மளதுமே அப்படி தான். நேற்று வந்து 2.5 கிலோ அறுத்துச்சிங்க, 2,600 வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8,700 வந்திருக்கு. ஸோ நாளைக்கெல்லாம் 10 கிலோவுக்கு மேலே வரும். 10லேருந்து 15 கிலோவே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ஒரு நாள் செலவு தாங்க. ஸோ இந்த டைம் வந்து 9 கிலோ போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ 9 கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஆள் சார்ஜ் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து வச்சு அறுத்தோம். ஸோ 4 பேரில் வந்து 2 பேர் வந்து 1,150 1,150 அறுத்தாங்க. ஒருத்தர் வந்து 1,900 ஒருத்தர் வந்து 1,800. ஸோ ஓவராலாக வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக மல்லி வந்து இன்றைக்கான செலவு எவ்வளோ அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான ரேட் வந்து 300 ஸோ 300 அப்படின்னிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மல்லியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லாபம் தான், லாபம் இல்லாமல் கிடையாது. ஸோ நம்ம பக்கம் நம்ம ஏரியா ஃபுல்லாக மல்லி தான் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மந்த்லி வந்து 1 lakh தாராளமாக எடுக்க முடியும். ஸோ அதுவுமே விரைவில் நானும் வீடியோவாக கொடுப்பேன். நம்ம வந்து 1 lakh வந்து வந்துடுச்சு அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி. நான் ஆல்ரெடி வந்து இந்த மார்ச்சோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. மார்ச் ஏப்ரல் 2 பில் ஆக்சுவலாக கொடுக்கவே இல்லை. ஸோ அது பில்லோட வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உடனே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அமௌண்ட் வருது வந்து உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் 10 சென்ட்லாம் 50,000 வருதுன்றதெல்லாம் பொய்ங்க. அது வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 வருஷம் இல்லை 9 வருஷம் ஆனால் செடி நல்லா பெரிய செடி ஆகிட்டு நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணால் தான் அது செடியோட வளர்ச்சி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் வளர்ந்துட்டாலுமே அதோட சத்து போதுமான அளவு கிடைக்கிறதில்ல. ஸோ அப்போவுமே ஹீல்டு வந்து மீடியமாக தான் வரும். கம்பேர் பண்ணும்போது இளஞ்செடிங்களில் இப்போ இந்த 2 வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து நல்ல பூ வரும். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து களைக்கொல்லி மருந்தே அடிச்சுட்டு நீங்கள் வந்து பூவுக்கு வந்து உரம் போட்டு தண்ணி விட்டீங்க, அப்புறமா வந்து துளிர் மருந்து அடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராக ஹீல்டு எடுக்கலாம். ஸோ இந்த டைம் நாங்கள் வந்து ஒரு 30லேருந்து 35 கிலோக்கு மேலே எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பூச்சி கண்ட்ரோலாக ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. எந்த பூச்சியுமே இல்லை, புழுவுமே இல்லை. என்ன பிரச்சனைனா ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு 1 வீக்காகவே நிறைய மழை வந்துகிட்டே இருக்குது. ஸோ மழை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூச்சி கண்ட்ரோல் வரணுங்க. ஸோ மழை வந்துச்சுனாவே பூச்சி அதிகமாக வந்து புழு சாப்பிட்ரும். ஸோ புழு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு புழு மருந்து அடிங்க. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். என்ன மருந்து அப்படின்னா பெமிடா, தியாமெத்தெக்ஸம், அப்புறமா வந்து பைரேட் காம்பினேஷனில் வந்து ஆல்ஃபாகார்டு, கரோஜான், இம்ப்ளிசிட்டு அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பூச்சி கண்ட்ரோல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பூ நல்லாவே எடுத்துடலாம். வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா 2-3 நாளே ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது காலி ஆகிடும், ஃபுல்லாகவே வந்துடும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வீடியோ உண்மையிலேயே அப்டேட் பண்ணுறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எனக்கு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ சம் ரீசன்னால. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.